அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோய்த்துடைய டினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 96% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 56% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 28% உள்ளது. அடுத்தது அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல இந்தியாவினோட ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 56% வழங்குறாங்க. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல இந்தியாவுக்கு 282 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் காலை 10 மணியிலிருந்து மதியம் 2:30 வரைக்கும், அதே போல் மாலை 7:30 இரவு 7:30 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாயாகவும் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 25% உள்ளது. ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட்டில். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 281 ரூபாய் 15%, இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாயும் வழங்குறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் அக்கௌண்ட் நம்பர், பேர், டீடைல்ஸ், பேங்கோடைய நேம் எல்லாமே சரியாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்களும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினாரும் கட்டணமாக விடுவாங்க. அதே போல் ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ், சில நேரங்களில் 750 ஃபில்ஸும் கட்டணமாக விடுவாங்க. இந்த கட்டணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக சஜில், மலிக், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 250 ஃபில்ஸ் உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே போல் ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் சில நேரங்களில் உங்களுக்கு 350 ஃபில்ஸ், சில நேரங்களில் 500 ஃபில்ஸ், அரை தினார் கூட கமிஷனில் கட்டணத்தில் மட்டுமே லாபம் இருக்கும். ஏன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் 1.25 தினார், ஒரு தினார் 250 ஃபில்ஸ் தான் தொடர்ந்துமே கட்டணமாக அறவிடுறாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க, கம்மியான கட்டணம் அறவிடுறாங்கன்றதை மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 830 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 469 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 691 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 107 ஃபில்ஸ். தங்க விலையும் மறுபடியும் கம்மியாகுது, அதிகரிக்குது. இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. இதோ அறைகளில் 200 பேருக்கு மேல் இருந்தால் நர்சிங் வசதி முதல் கொண்டு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும். இப்போவே உடனடியாக சிவில் ஐடியை, மொபைல் ஐடியை செக் பண்ணி பாருங்க. இதோ மெசேஜ் வர ஆரம்பித்து விட்டது. உடனடியாக கால் பண்ணியும் செக் பண்ண முடியும். அதே போல் மசரி பெண் கைது, குவைத்தை திட்டியதற்காக அதிரடியாக சுற்றி வளைத்து கைது.
ஏப்பா அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்களேண்டா திட்டின லோயர். அதே போல் மொரோக்கோ பகுதிகளில் ஆரம்பித்து வைத்தது மறுபடியும் காற்றுடன் கூடிய மழை. சிரியாவில் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் மறுபடியும் குழப்பம் வெடித்தது? இது முஸ்லிம்களுக்குள் முஸ்லிம்கள் அடித்து கொள்ளும் ஒரு கேவலமான சண்டை என்பது வெளிவந்துள்ளது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். புனித ரமதான் மாதத்தின் 10வது நோன்பை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2-3 நாளில் பார்த்தா 20வது நோன்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ வேகமான நாட்கள் கிடக்குதுன்னு பாருங்கள். அதே போல் ஷஹருடைய நேரம் 4:45, இஃப்தாருடைய நேரம் 5:53. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ வானிலை ஆய்வாளர்கள் பெதரல் அமீரா மற்றும் ஆதில் அல் சாதூன் இந்த நாட்கள் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. மறுபடியும் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி மழை வரப்போகுது. ஒருவேளை நாளைக்கு சில பகுதிகளில், இன்றைக்கு இரவு அல்லது நாளைக்கு சில பகுதிகளில் தூறலுடன் கூடிய மழை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மறுபடியும் எதிர்வரும் சனிக்கிழமை அன்ஸ்டேபிள் வெதர், எதிர்வரும் சனிக்கிழமையிலேருந்து மறுபடியும் தூசியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எது எப்படியோ காலநிலையுடைய மாற்றம் தொடர்ந்துமே நம்மளை அஃபெக்ட் பண்ணி கொண்டே இருக்குது. முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. இந்த நாட்களில் கொஞ்சம் மழை பெஞ்சு விட்டதுக்கே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகிடுச்சு. ரோடெல்லாம் இன்னமும் டேமேஜ் ஆகிடுச்சு. மறுபடியும் மழையா? இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக இருங்க அனைவருமே. هي أيام سبق السريات اللي راح ندخلها في 15 مارس، وهي أجواء غير مستقرة قد تبكر علينا، ومنها هذه الأمطار شهدتها الكويت نتيجة امتداد منخفض جوي، وهي رياح متقلبة فيها نسبة رطوبة عالية جنوبية ورياح هابطة شمالية، ومع تمركزها في المناطق الجنوبية شهدت أعلى نسبة أمطار، خاصة مدينة صباح الأحمد والوفرة وشاليهات الخيران. أعلى نسبة أمطار وصلت إلى أكثر من 50%، وهي تعتبر نسبة عالية، ونص ما ينزل في الوسم من أمطار. ومعدل الأمطار عندنا بالكويت 100 ملي، فوصلت إلى 50 ملي في عدة أيام، فهي نسبة عالية. ومع ضغط هذه الرياح الشمالية والجنوبية تمركزت هذه الأمطار على المناطق الجنوبية، فتأثرت في أمطار ونسبة أمطار عالية. فمتوقع أن نشهد أجواء غير مستقرة مع دخولنا في شهر مارس، وهي أجواء الربيع الغير مستقرة، ونتوقع شدة بالرياح وعواصف غبارية وأمطار قد تصل إلى الغزيرة خلال الأيام القادمة، والله أعلم. தற்போது அது மொரோக்கோவிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இருக்குது. மழை பெய்ய துவங்கி இருக்குது, காற்றுடன் கூடிய மழை. அடுத்ததா 200க்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஒரு அறையிலோ அல்லது அந்த வீட்டிலேயோ தங்க வைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான சரியான பாதுகாப்பு நடைமுறைகள், அதாவது மனித வளத்துக்கான பொது ஆணையகம் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 200 பேருக்கும் மேலே தொழிலாளர்கள் இருந்தால் அந்த இடத்துல ஒரு நர்ஸ் கட்டாயம் இருக்கணும், மருத்துவ வசதிக்குரிய ஏற்பாடுகள் இருக்கணும், அனுபவம் வாய்ந்த செவிலியரால் கண்காணிக்கப்பட வேண்டும். அதே போல் அனைத்து மின்சார வசதிகளிலிருந்து அனைத்து சேதமடைந்த சுவர்கள் வரைக்கும் அனைத்து விடயங்களும் பராமரிக்க வேண்டும். தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு குறித்து மனித வளத்துக்கான பொது ஆணையகம் சரியான நேரத்தில் அவர்களுடைய ஊதியங்களை வழங்குவது மற்றும் அனைத்து தகவல்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஷூனுக்கு போகலாம், அப்படி எதுவுமே உங்களுக்கு கொடுக்கலன்னா. அதே போல தான் இதோ முபாஹத் ஜென்சியா அல் ஜவசாத் 97 28 76 76 இந்த நம்பரை கால் பண்ணி ஜென்சியா சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ளவும் முடியும். அதே போல் இப்போதைக்கு ஆர்டிகல் 8 மறுபடியும் ரிவோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல குவைத்தி பெண்மணிகள் அவங்களுடைய ஜென்சியாவை பறி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஈராக் நாட்டை சார்ந்த இருவர் பார்த்திங்கன்னா ஈராக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் குவைட் ஜென்சியாவை போலியாக ரெடி பண்ணி குவைட் ஜென்சியாவுக்குள்ளே குவைத்துக்குள்ளே குவைட்டியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஃபேக்காக. இதோ
மொபைல் ஐடி போய்விட்டது. முதலாவது நல்லா பார்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய கஃபீல் பணம் கட்டாமல் உங்களுடைய கார்டு இன்னும் இஷ்யூ ஆகலை அப்படின்றதுக்காகவும் மெசேஜ் வரும். அதே மாதிரி உங்களுடைய கஃபீல் இன்னும் உங்களுக்கு அக்காமல் அடிக்கலை அப்படின்னும் போது ஆல்ரெடி கேன்சல் ஆகி இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். இதில் சிலருக்கு வந்து உங்களுடைய கஃபீல் வீட்டிலே வேலை செய்கிறீங்கன்னா கஃபீல் மறந்துருக்கலாம், இல்லை அக்காமல் அடிக்க விட்டுருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது வந்து நீங்கள் கஃபீல்கிட்ட காட்டி அக்காமல் அடிக்கலையா ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டால் அப்போ அவங்க ஒரு வேலை ஞாபகப்படுத்தி அதை செஞ்சு தந்துடுவாங்க. அது ஓகே, கிளியர் ஆகிடும். அதே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுடைய வெளியில் வேலை செய்கிற டீம் இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய கஃபீல்கள் ஒன்று அட்ரஸை மாற்றிருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை உங்களை கேன்சல் பண்ணி விட்டுருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கஃபீலை தேடி பாருங்கள். ஒரு வேளை உங்கள் கஃபீல் கோல் ஆன்சர் பண்ணலை, கோலை கட் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சது. அக்காமா இல்லாமல் ஃபிங்கர் வச்சு போகிறதுக்கு தயாராக இருங்க. வெளியில் அதுக்கு பிறகு தான் நடமாடுறத நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும். அப்போ இந்த கஃபீல் இப்படி காசை வாங்கிட்டு அக்காமா அடிக்காமல் ஏமாத்தினது கேஸ் எதுவும் போட முடியாதா? முதல்ல நீங்கள் ஜெயிலுக்கு போகணும், அதுக்கு பின்னால் கஃபீலும் ஜெயிலுக்கு போக வருவார். அவ்வளோதான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க, சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? வெளியில் அக்காமா அடிச்சிங்கன்னா இதுதான் நிலைமை. உங்களுக்கு எந்த ஒரு அவகாசமும் இல்லை. ஜெயிலுக்கு போக வேண்டியதான், இல்லாட்டி ஃபிங்கர் வச்சு நாட்டுக்கு போக வேண்டியது தான். எங்கேயுமே கேஸ் போட முடியாது. ஏன்னா நீங்கள் அடித்ததே அக்காமல் சட்டவிரோதமாக. இதோ அடுத்த கட்டம், ஜென்சியாவை பறிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு மசரி பெண் ரொம்ப அதிகமாக கொய்த்திகளை திட்டி கேவலப்படுத்தி அசிங்கமான பேச்சுக்கள் குரூப்பில் போய் பேசினது வீடியோ லீக் ஆகினதும் உடனடியாக தட்டி தூக்கிய காவல்துறை. வாயை கட்டுப்படுத்திக்கோங்க, இல்லை இதுதான் நிலைமை. டிக்டாக்ல பைத்தியம் மாதிரி உளறினவங்களாம் எல்லாம் சரியான ரூட்டில் போட்டு கொடுத்ததுதான் இன்றைக்கி பேக்கப் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. புத்திமதி சொல்கிறதால தான் நம்மளுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு வராங்க. وعليكم السلام ورحمة الله. وعليكم السلام ورحمة الله. يعطيك العافية دكتور أحمد، دكتور أنور، أخوي ياسين. دكتور أنور، أنا بس عندي شغلة بس بقولها. أنا ما عندي أقول إلا خذلتنا الحكومة بسحب جنسينا. أوكي، أنا أخذت الجنسية 2006. طيب، صار لي تقريبا الحين 20 سنة، وترى أنا وربي إن أنا كنت رافضة أخذ الجنسية. أوكي، ما كنت أعرف شنو الجنسية، شنو معنات الجنسية. أنا أصولي مصرية. طيب، معدة برامج بالتلفزيون، مو ناقصني شيء، مو قصة فلوس ولا كنت أعرف شنو معنى الجنسية أصلا. يعني أخذت الجنسية وتنازلت ورحت السفارة المصرية وتنازلت عن الجنسية الأصلية. أوكي، وعقب السالفة هذه ترى قدمت بالديوان واشتغلت والحمد لله. أقعد وأصحى من النوم ولاقي نفسي مسحوبة جنسيتي. على أي أساس؟ شنو المصلحة العليا؟ أوكي، إن أنت بتاخد جنسيتي على أساس المصلحة العليا. شنو أنا سويت مثلا؟ مصلحة عليا؟ أي مصلحة عليا؟ شنو المصلحة العليا اللي تسحب جنسية وتعدم مرة؟ أنا بسألك سؤال أخت سوسة، عفوا، أنت رجعت السفارة المصرية؟ لا، أنا ما راح أرجع السفارة المصرية، لأن أنا تنازلت عن الجنسية وما راح أرد الجنسية المصرية مرة ثانية، وبرد الجنسية الكويتية غصبا عن الكل. தட்டி தூக்கப்பட்ட மசரி பெண். இதோ என்னங்கடா அவசரம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஃபைனான்சியல் பிரச்சனை எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு எல்லாமே சரியாக நிலைமையை கொண்டு வருவாங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு ஜெயிலுக்கு போகாமல் கர்மத்தை கொஞ்சம் கம்மியாக பேசி கவனமாக இருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. طالعتنا صحيفة الفاينانشال تايمز البريطانية من خلال محررتها المقيمة في دبي، تقول وكاتبة العامية الكويتية خاموش عن موضوع الكويت، والكويت تجرد المواطنين من الجناسي والكويت. يعني أنا لو مو فاهم أو ما أقرأ أو ما أعرف بالقانون كان قلت والله تبي هالبلد هذا بلد ظالم. طيب يا ستي هانن يا المقيمة في دول الخليج، الله يعطيك العافية، في أبريل 2022 صدر عندكم قانون يسمح لوزير الداخلية بدون إبداء أي أسباب أن يسحب الجنسية من أي كائن من كان في بريطانيا. ما شفتوا هذا؟ حلو. طيب في 2006 لما تم تجريد 289 بريطاني انجليزي، مو مهاجر بريطاني، سحبوا جناسيهم. فاينانشال تايمز عادي ما تكلموا. طيب في الامارات اللي انت فيها، اذا تزوجت واحده مواطن اماراتي وتوفى وتزوجت شخص اخر تسقط عنها الجنسيه. في احد دول الخليج يوم من الايام سحبوا 15,000 جنسيه. في كل دول الجوار تسحب الجنسيه من المجنس لاسباب كثيره، وهذا طبيعي.
بريطانيا تسحب من المواطن الأصلي اللي هو الإنجليزي، ما تكلمتوا، فالحين علينا احنا. فلذلك أنا أوجه للناس، غزة كانت كاشفة وفاضحة قسما بالله، خلتني نعرف هالصحافة المعفنة هذه شلون صايرة على دول الخليج، عيونهم ايش كبرها، الكويت وخاموش ولهجة محلية ويعني تسريبات، متى كنت بنت؟ على الأقل فهد اليوسف شيخ ولد شيخ جدة حاكم، فهمت؟ وزيركم هذا منو يسحب الجنازة؟ بعدين هذه بلدهم، أنت منو؟ فاصحوا شويه ولا تقولوا لي فاينانشال وما فاينانشال وخرابيط، هذا كلهم عيال الله من هذا، وإحنا برمضان وكل سنه وانتم طيبين. السلام. பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் அழிவு வரத்தானே வேணும். இதோ மறுபடியும் நியூயார்க்கில் ஆரம்பித்தது காட்டுத்தீ. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் மறுபடியும் காட்டுத்தீ ஆரம்பித்துள்ளது. இப்போ தான் கலிஃபோர்னியா கழுவி ஊற்றிட்டு போயிருக்குது, மறுபடியும் நியூயார்க்கை தாக்க ஆரம்பிச்சிருக்குது காட்டுத்தீ. அதே போல் என்ன சிரியாவில் நடக்கிற மறுபடியும் பிரச்சனை நடக்குது, இதை பற்றி பேசலை அப்படின்னு சிலர் சகோதரர்கள்லாம் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. சிரியாவில் இப்போ நடக்கிறது போர் இல்லை, இப்போ நடக்கிறது பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம். இவனுங்க இஸ்லாமியர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. ஷியா சுன்னா இந்த ரெண்டு கூட்டத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய முட்டாள்தனமான ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் அந்த இப்போ தான் அந்த ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ தான் அந்த பெரிய முன்னாள் தலைவர்கள் கர்னல் கடாஃபியில் இருந்து மண்டேலாவில் இருந்து சதாமில் இருந்து ஒவ்வொருத்தரையும் இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த சமுதாயம். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய காலங்களில் இருந்த அந்த நிம்மதி கூட இப்போ சாதாரண மக்களுக்கு ரோட்டில் கூட நடமாட முடியலையாம். انت من وين؟ من مصياف؟ وشو بيخري؟ لكن انا بجوز قناه نص كمان سامعوني انا بس ما عندي. وشو بيخري كمان؟ كمان شو بيخري؟ شو بيخري؟ يا عمري غطيه مرة يا عمي انا بدي اعرف ابني منين بدي اعرفه يا عمي منين بدي اعرفه يا عمي منين بدي اعرفه يا عمي الله لا يوفقك يا بشا سلام بشار كيف واطي لا هو ما في الله يوفقك يا بشار، الله يوفقك يا بشار، الله يوفقك يا بشار، كل من ساعد والله لا يوفقك، الله لا يوفق كل شيء كان واقف صح والله لا يوفق. உண்மையான ஃபோட்டோஸில் காட்ட முடியாது, இதை கார்ட்டூன் வடிவில் தான் போட்டிருக்கிறேன். இதுக்கே யூடியூப்காரன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலை. இதெல்லாம் நீங்கள் இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு உடல்கள் கிடக்கிறது. சும்மா ரோட்டால் காக்கா குருவியை சுடுற மாதிரி சுடுதள்ளிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஷியா சுன்னா சியா அப்படின்ற அந்த ரெண்டு குழுவினருக்கிடையிலே தான் இந்த தேவையில்லாத பிரச்சனை ஆரம்பமாகி இருக்குது. உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இஸ்லாம் மார்க்கம்தான் ரொம்ப ஜெனுவினாக இருந்துச்சு, யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பிரிவினை ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மார்க்கத்துக்குள்ளேயும் 1000 பிரிவினை வர ஆரம்பிச்சிருச்சு. பிரிவினை என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கு அந்த நாடுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்போ நல்லபடியாக எல்லாமே வெற்றி கண்டு நிம்மதியான சூழலுக்கு மாறிச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கான ஆரம்பம் என்ன? பிரிவினை தான். இப்போ இந்தியாவை கூட பாருங்கள், பிஜேபி அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனைகளை உருவாக்கி கடைசியில் இந்தியா இப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான நாடாக உருவாகுதுன்றதும், அதே மாதிரி ஒரு பக்கம் சங்கிகள் அப்படின்ற ஒரு கூட்டம் உருவாகுது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறதும், இது எல்லாமே காரணம் என்ன? எல்லாமே பிரிவினை தான். ஒவ்வொரு மதத்தவர் இழிவுபடுத்துறது, இஸ்லாமியராக இருக்கட்டும் அல்லது ஹிந்துக்களாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு மதத்தவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு மதங்கள் இழிவுபடுத்துறதும் அதே மாதிரி எதிர்க்கிறதும் தான் காரணம். ஏன் இஸ்லாம் மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? இன்னொருவருடைய மதத்தையோ இன்னொருவருடைய பின்பற்றுதலை இழிவுபடுத்தாதீங்க, அவங்களுக்கு நட்போதனைகளை செய்யுங்க. மனம் மாறாததும் அவங்களுடைய இஷ்டம். இழிவுபடுத்த எந்த ஒரு மதத்திலையுமே மார்க்கத்திலையுமே சொல்லல. ஆனால் இன்றைக்கி அதுதான் அதிகமாக நடக்குது. அதுதான் இந்த கலவரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமே. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.